Hi friends, welcome to CAD Tube Tamil. போன வீடியோவில் நம்ம Flange coupling உடைய மேல் பார்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கான்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு நியூ ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக் ஸ்டெப்ஸுடைய டீட்டெயில் நான் மேலே உள்ள ஐக்கானில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ட்ராயிங்கை நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இன்சர்ட் ஆப்ஷனில் அட்டாச் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்கள் சிஸ்டமில் எந்த ஃபோல்டரில் அந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அதை இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறங்க. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும், இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஒரு பாயிண்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்சர்ட் பாயிண்ட் அப்படின்றது கீழே கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நவ் ஸ்கேல் ஃபேக்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ண சொல்லும். ஸோ நான் இங்கே 1 என்டர் பண்ணிடுறேன். ஸோ இதனுடைய ஸ்கேல் 1. ஸோ ஆல்ரெடி நான் இங்கே வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மேல் பார்ட் ட்ரா பண்ணியாச்சு. நவ் இந்த வீடியோவில் நம்ம ஃபீமேல் பார்ட், கீ, போர்ட் அண்ட் நட் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, நவ் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோமில் லைன்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறங்க. லைன் கமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபெமிலியர் தான், இருந்தாலும் நான் இங்கே டிஸ்பிளேலையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதனுடைய கமெண்ட் எல். ஸோ நீங்கள் எல் கொடுத்து என்டர் பண்ணிங்கனாலும் லைன் கமெண்ட் எனபிள் ஆயிரும். ஸோ இங்கே லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை 2 ஹாஃபாக நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் லைனில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அங்கேருந்து டாப் ஏரியா ஃபுல்லாக 1 ஹாஃப் நான் வந்து ட்ரா பண்ணிடுறேன். தென் போன வீடியோவில் பண்ண மாதிரி நம்ம அனார் பார்ட்டை மிரர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து F8 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் உங்களுக்கு ஹரிசாண்டலாக மாறிடும். F8 கமெண்ட்றது ஒன்லி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இதனுடைய டோட்டல் லென்த் 80. ஸோ 80 என்டர் பண்ணிட்டு தென் இதனுடைய ஓடி ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே இதனுடைய ஓடி 100 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஒரு ஹாஃப் தான் ட்ரா பண்ணுறோம் அப்படின்றதால 100ல் பாதி 50. ஸோ 50 என்டர். ஸோ எஸ்கேப் கொடுத்துடலாம். தென் எகெயின் லைன் கமெண்ட் எடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட் சைட் ட்ரா பண்ணிடலாம். ஸோ 216/2 108 என்டர். ஸோ இங்கே எனக்கு நான் ட்ரா பண்ணும்போது எனக்கு இந்த டிராயிங் வந்து டிஸ்பிளே விட்டு வெளியே போகுது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் டிராயிங் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை விட பெருசாக இருக்குது. ஸோ அதனால நான் இங்கே எஸ்கேப் கொடுத்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் டிராயிங்கை நான் ஃபஸ்ட்டு பெருசு பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே டிராயிங் பெருசாயிரும். ஆர் எல்ஸ் திரும்பி எஸ்கேப் கொடுத்து Ctrl+Z கொடுத்துக்கிறங்க, ப்ரீவியஸ் ஆப்ஷன் போயிடும். ஸோ இங்கே ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணோன்னே கீழே எனக்கு எந்த ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இங்கே ரெஃபரன்ஸ் டிராயிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இதை நான் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் சப்போஸ் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணேன்னா நான் இங்கே ட்ரா பண்ண டிராயிங் மேலே போய் ஓவர்லாப் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு கரெக்டான சைஸ் வந்து கிடைக்காது. ஸோ Ctrl+Z கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், இதனுடைய ஆப்போசிட் சைடில் உள்ள பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து செலக்ட் பண்ணி நவ் 1.5 ஆர் 2 அந்த சைஸ்க்கு ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு நம்மளுடைய டிராயிங்கும் இதுவும் மோர் ஆர் லெஸ் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ நவ் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து 46 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 46 என்டர். தென் நம்ம இப்போ இந்த திக்னஸ் வந்து டிரா பண்ணணும். ஸோ இதுக்கு டைரக்டா நம்ம டைமென்ஷன் ரெண்டையும் 216 அண்ட் 200 மைனஸ் பண்ணி /2 போட்டோம்னா இந்த திக்னஸ் கிடைச்சிரும். ஆர் எல்ஸ் ஆஃப்செட் பண்ணியும் நம்ம இந்த திக்னஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நான் மைனஸ் பண்ணி டிரா பண்ணிக்கிறேன். ஸோ 216 - 200/2. ஸோ டைரக்டா நான் அடுத்தது போகாம எஸ்கேப் கொடுத்துறேன். இப்போ நான் ஆஃப்செட் பண்றது அப்படின்றது இங்க உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த கார்னர்ல இங்க ஆஃப்செட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற டீட்டெயில் இங்கே காமிக்கும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல எனக்கு வந்து ஆஃப்செட் ஆகணும் அப்படின்றது கேட்குது. இப்போ இங்கே இந்த லைன் 200 அப்படின்ற டயால வந்து இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு ஹாஃப் தான் ட்ரா பண்றோம். ஸோ 100 அப்படின்றது தான் இந்த லைனுடைய ஆஃப்செட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லைன் செலக்ட் பண்ணி நான் வந்து 100 டிஸ்டன்ஸ்க்கு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எதுக்காக நான் டேரக்டா லைன் ட்ரா பண்ணாமல் இங்கே சொல்றேன்னா ஆஃப்செட் அப்படின்ற கமெண்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த எக்ஸஸ் லைன் நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்து எப்பயுமே ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு என்டர் கொடுத்துடணும். ஸோ கொடுத்து எந்த பார்ட்டை நான் டெலிட் பண்ணுமோ அந்த பார்ட்டை நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஹியர் எகைன் நான் வந்து ஆஃப்செட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ எஸ்கேப் கொடுத்து எகைன் ஆஃப்செட் எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் 21. ஸோ 21 என்டர். ஸோ எந்த லைன் எனக்கு ஆஃப்செட் ஆகணுமோ அந்த லைன் நான் செலக்ட் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன் அப்படின்றது நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணணும். இங்க எனக்கு ஃபீமேல் ஃபிளாஞ்சில் லெஃப்ட் சைடில் தான் இந்த லைன் இருக்கு. ஸோ அதனால நான் லெஃப்ட் சைடில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இந்த லைன் எனக்கு தேவையில்லை. ஸோ எகைன் I select the trim. நான் அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு லைன் செலக்ட் பண்ணி இங்க இருந்து இந்த லைன் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ தேவையில்லாத லைன்லாம் நீங்க ட்ரிம் பண்ணி எடுத்துலாம். என்னால் இந்த இடத்துல ட்ரிம் பண்ண முடியாது. ரீசன்
ரெண்டு சைடுமே இதனுடைய எக்ஸ்டென்ஷன் இல்லை. ஸோ அதனால தான் இந்த லைன் வந்து ட்ரிம் ஆகலை. ஸோ நான் தனியாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்டர் ப்ரொஃபைல் இங்கே கிராவ் ஆயிருச்சு. இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே என்னால் இந்த பாயிண்ட்ல எக்ஸாக்டாக செலக்ட் பண்ண முடியல. ரீசன், நான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் எல்லா ஆப்ஷனையும் எனபிள் பண்ணல. ஒரு சரி பண்ணுறதுக்கு TS என்டர் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பில் செலக்ட் ஆல் கொடுத்து எல்லா பாக்ஸும் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நவ் ஓகே கொடுத்து எகைன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஈஸியாக செலக்ட் ஆயிரும். ஸோ எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே நம்ம இந்த ஃபீமேல் பார்ட் ஒன்று ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதுக்கு 6 mm இங்கே டெப்த் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆஃப்செட் எடுத்து 6 என்டர் பண்ணிட்டு இந்த லைனை ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். நவ் மேல் பார்ட்டில் உள்ள ஸ்டெப்பு 75 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஐடியும் 75. ஸோ இங்கே ஆஃப்செட் எடுத்து 75/2 36ல நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையில்லாத லைனை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஷாஃப்ட் டயா 50. ஸோ அதை நான் இங்கே ட்ரா பண்ணிடுறேன். ஸோ ஆஃப்செட் எடுத்து 25 என்டர் இந்த லைனை 25 mm நான் ஆஃப்செட். நெக்ஸ்ட் ட்ரிம் கமெண்ட் எடுத்து தேவையில்லாத லைன் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் போல்ட் ஹோல் ப்ரொவிஷன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இங்கே இந்த டிராயிங்கில் 4x16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 16 அப்படின்றது இந்த ட்ரில் ஹோலுடைய சைஸ் அண்ட் 4 அப்படின்றது 4 பொசிஷன்ல வரும் அப்படின்றது என்னுடைய மீனிங். ஸோ இது எந்த பொசிஷன்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேல் பார்ட்ல PCD 150 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னன்னா பிச் சர்க்கிள் டயா 150. ஸோ லைன் கமெண்ட் எடுத்து ஸோ எகெயின் நான் இங்கே ஆஃப்செட் எடுத்து 150/2 75ல இந்த பாட்டம் லைனை நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய போல்ட் ஹோல் சென்டர். நெக்ஸ்ட் இங்கே இந்த ஹோல் டயா 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்செட் எடுத்து இந்த சென்டருடைய ரெண்டு பக்கமும் 8 mm ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தேவையில்லாத லைன்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். நம்ம ஃபீமேல் பார்ட்டுடைய ஒரு ஹாஃப் ட்ரா பண்ணியாச்சு. எகைன் இன்னொரு ஹாஃப் ட்ரா பண்ண தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம இங்கே மிரர் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த கமெண்ட்டில் போயிட்டு எகைன் நம்ம ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம மிரர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எந்தெந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே இந்த சென்ட்ரல் லைன் நான் செலக்ட் பண்ணல. என்ன ரீசன்னா நான் இந்த லைனை பேஸ் பண்ணி தான் மிரர் பண்ண போகிறேன். இஃப் இந்த லைனை நான் சேர்த்து செலக்ட் பண்ணியிருந்தேன்னா எகைன் இந்த லைனும் சேர்ந்து எனக்கு 2 டைம் மிரர் ஆயிரும். ஸோ நவ் என்டர் கொடுத்துடலாம். இப்போ ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு இந்த பாயிண்ட், தென் செகண்ட் பாயிண்ட் இது, ஆர் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஹரிசாண்டல் லைனில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் எஸ் ஆர் நோ அப்படின்றது கேட்குது. நம்மளுக்கு எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சோர்ஸ் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆயிரும்னா டெலிட் ஆயிரும். ஸோ அதனால இங்கே நம்மளுக்கு நோ கொடுத்துடலாம். ஹியர் ஃபீமேல் பார்ட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கீ கிரா பண்ணிடலாம். எகைன் லைன் எடுத்து கீ லென்த் 90 அண்ட் திக்னஸ் 10 அண்ட் வித் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட் வியூக்காக நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்றதால இங்கே சைட் வியூவில் இருக்குது. ஸோ ஹியர் நான் இதை ஃப்ரண்ட் வியூவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால 16 வித் 90 லென்த் அண்ட் எகைன் 16 வித் எஸ்கே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹெட் ட்ரா பண்ணிடலாம். பட் இங்கே ஹெட்டுடைய டீட்டெயில் கொடுக்கல. ஸோ ஸ்டாண்டர்ட் படி M16 ஹெட் சைஸ் 24. ஸோ ஒரு ஹாஃப்ன்றதால 12 கொடுத்துக்கிறேன். எகைன் 12, தென் இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம மிரர் பண்ண மாதிரி இது இங்கேயும் நம்ம மிரர் பண்ணிக்கலாம். மிரர் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம நட்டு கிரா பண்ணிடலாம். இப்போ இதுக்கு சேம் ஹெட்டுடைய சைஸ் என்ன கொடுத்தோமோ அதே தான் நட் சைஸும். ஸோ 24 என்டர் 12 again 24 and CM key enter பண்ணிடலாம். C அப்படின்றது க்ளோஸ் அப்படின்ற கமெண்ட்டுடைய ஷார்ட்கட். ஸோ ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டு 3 சைட் ட்ரா பண்ணிட்டு ஒரு சைட் மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா C என்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதனுடைய சென்டர் லைனும் நான் இங்கே ட்ரா பண்ணிடுறேன். இப்போ நம்ம இங்கே எல்லா பார்ட்டுமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாமே அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த லைன்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். சென்டர் லைன் எப்பயுமே அந்த ஆப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் தான் வெளியே இருக்கணும். அதே மாதிரி இந்த பொசிஷன்லையும் இருக்கக்கூடாது. ஸோ சென்டர் லைன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கணும். ஸோ இதுதான் சென்டர் லைனுக்கான பொசிஷன். ஸோ அதே மாதிரி கீழே மாற்றிடலாம். நெக்ஸ்ட் இந்த லைனையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு கலர் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பை லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னா ஓவராலாக லைனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பை லேயரில் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கீக்கிங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம சென்டர் லைனை ப்ராப்பராக சென்டர் லைனாகவே ட்ரா பண்ணிடலாம். ஒரு சென்டர் லைன் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் லைன், தென் ஒரு ஷார்ட் லைன் அண்ட் ஒரு கண்டினியூஸ் லைன், எகெயின் ஒரு ஷார்ட் லைன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சென்டர் லைன் வந்து எப்பயுமே இருக்கும். அதை வந்து அந்த மாதிரி தான் இண்டிகேட் பண்ணணும். ஸோ இந்த டிராயிங்லேயே அதே மாதிரி தான் அவங்க வந்து சென்டர் லைனை இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த இடத்துல பை லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கர்சரை மூவ் பண்ணிங்கனாலே லைன் டைப் அப்படின்றது இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி அதர் கொடுத்துக்கோங்க. இங்கே லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டாண்டர்ட் லைன் ஃபார்மட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்டைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு தேவை வந்து சென்டர் லைன். ஸோ இந்த சென்டர் லைன் அப்படின்றத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன்.
இப்போ கீழே அடுத்தடுத்து சென்டர் லைன் அப்படின்ற டீட்டெயிலாம் இருக்கும். இது எல்லாமே என்னன்னா அதனுடைய அந்த லென்த் வந்து வேரி ஆகும். ஜஸ்ட் அவ்வளோதான். இங்கே ஓகே கொடுத்துட்டு எகெயின் ஓகே கொடுத்துடலாம். இப்போ இங்கே சென்டர் லைன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணி லைன் எடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய எல்லாமே வந்து சென்டர் லைனாக ட்ரா ஆகும். பட் நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சிருந்ததை நம்ம வந்து சென்டர் லைனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் டெலிட் பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் சென்டர் லைனுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த லைன்லாம் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ பை லேயரில் சென்டர் லைன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண எல்லா லைனுமே சென்டர் லைனாக ட்ரா ஆயிரும். இப்போ இங்கே இந்த டிராயிங் பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனா இது ரெண்டும் வந்து சென்டர் லைனா இல்ல. பட் நம்மளுக்கு பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது. பட் ஆனா இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சென்டர் லைன் அப்படின்றது எனேபிள் ஆயிரும். ஸோ இது வந்து சென்டர் லைனா தான் இருக்கு. பட் ஈவன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சென்டர் லைனாவே இது வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு இதில் எகெயின் அதர் கொடுத்துக்கோங்க. இங்கே ஷோ டீடைல்ஸ் அப்படின்றது கொடுங்க. இங்கே குளோபல் ஸ்கேல் ஃபேக்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து 0.2ல கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இதனுடைய ஸ்கேலை வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இது. ஸோ இங்கே 0.2க்கு இதனுடைய ஸ்கேல் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த சென்டர் லைனுடைய ப்ரொஃபைல் வந்து எக்ஸாக்டாக தெரியுது. இங்கே நான் இதை எதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே சொன்னேன். பட் ஆனால் இந்த மாதிரி இந்த லைன் ஒரு ஸ்டைல்லையும் இந்த லைன் ஸ்டைல்லையும் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிராயிங்கில் அது வந்து அன்ஈவன் ஒரு லுக்கும் வந்து கொடுக்கும். அதனால உங்கள் டிராயிங்கில் என்ன சைஸ் வந்து இருக்கணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இங்கே அசம்பிள் பண்ணிடலாம். இங்கே நம்ம போன வீடியோவில் ட்ரா பண்ண மேல் ஃபிளாஞ்ச் இருக்குது. இதையும் நான் வந்து சென்டர் லைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, மேல் ஃபிளாஞ்ச் அப்படியே வச்சிடலாம். நம்ம ஃபீமேல் ஃபிளாஞ்சை அதில் கொண்டு போய் மேட்ச் பண்ணிடலாம். இங்கே மூவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கேட்கும். நான் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம். எனக்கு இந்த பார்ட்டில் ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அதனால இந்த கார்னர் செலக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ல மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே எனக்கு மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் வந்து மேட்ச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஷாஃப்ட் அப்படின்றது ஒன்று வந்து காமிச்சிருக்காங்க. பட் நம்ம ஷாஃப்ட் இங்கே ட்ரா பண்ணலை. ஸோ ஷாஃப்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஷாஃப்டுடைய சைஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதனுடைய சென்டர் லைன் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது சென்டர் லைனாகவே நமக்கு ட்ரா ஆயிருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு பை லேயரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கீ அதனுடைய பொசிஷனில் பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ மூவ் எடுத்து சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணி கீ அதனுடைய பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு போல்ட் அண்ட் நட்டை மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம நட்டை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸாக்டாக நான் நட் அண்ட் போல்ட் ஹெட்டுடைய ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணல. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸஸாக இங்கே 2 லைன் ஆட் பண்ணி அந்த பிக்சரில் உள்ள மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அசம்பிள் எல்லாமே முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஹேட்ச் அண்ட் ஹிடன் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு நான் இங்கே சொல்லி கொடுத்துட்றேன். பட் இதை டீட்டெயில்டாக ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறவங்க தனித்தனியாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஒரு ஆர்எம்ஆர் கொடுத்துருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹேட்ச், கிராடியன்ட், பவுண்டரி அப்படின்ற 3 ஆப்ஷன் இங்கே இருக்கும். இங்கே நம்ம ஹேட்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது எந்த பார்ட்டில் எனக்கு ஹேட்ச் பண்ண போகணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாக்ஸாக இருக்கும். அதனுடைய என்ன ஷேப் வேணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் ANSI 31 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பார்ட் எல்லாமே எனக்கு ஹிடன் லைனில் வந்து வரணும். அதையும் நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உள்ள பார்ட் எல்லாமே ஹிடன் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்டெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு EX அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் கமெண்ட் வந்துடும். ஆர் ட்ரிம்முக்கு பக்கத்தில் ஒரு ஆர்எம்ஆர்க் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது சேம் ட்ரிம்முக்கு எப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் பண்ணுவோமோ அதே மாதிரி எக்ஸ்டெண்ட்டுக்கும் ஒரு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே இந்த 2 லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு ஹிடன் லைனில் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இப்போ ஹிடன் லைனில் நம்ம எடுக்கிறதுக்கு சேம் லைன் டைப் போயிட்டு அதரில் லோட் கொடுத்துக்கோங்க. இங்கே ஹிடன் லைனுக்கான ஃபார்மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஹிடன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எந்தெந்த லைனில் எனக்கு வந்து ஹிடன் ஆகணுமோ அதெல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் ஹிடன் லைனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு ஹிடன் லைன் இது வரைக்கும் இருக்கணும். இதுக்கு மேலே தான் எனக்கு வந்து விசிபிளாக இருக்கணும். பட் ஆனால் இங்கே ஒரே லைன் யூஸ் பண்ணியிருக்கிறதால என்னால் ஹிடன் லைன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே பிரேக் அட் பாயிண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மாடிஃபைல பிரேக் அட் பாயிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு இந்த லைனை பிரேக் பண்ணணும். நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட்ல பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு பிரேக் பண்ணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டும் தனித்தனி லைனாக செலக்ட் ஆகும். சேம் அதே மாதிரி இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து எனக்கு செலக்ட் பண்ணால் ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. இப்போ எகெயின் சேம் ஸ்டெப்பை நான் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு எகெயின் இது பார்த்தீங்கன்னா தனித்தனி லைனாக செலக்ட் ஆகுது. இப்போ இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணி நான் எகெயின் ஹிடன் லைனில் ஹிடன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய குளோபல் ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்கிறதால, அதாவது 0.2 தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால ரொம்ப டாட்டர் லைன் மாதிரி தெரியுது. நம்மளுக்கு கரெக்டான
கிளியரான விசிபிள் வேணும் அப்படின்னா இதை எகைன் நம்ம 1ல் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹிடன் லைன் கிடைச்சிருச்சு. இப்போ இங்க நம்ம டிரா பண்ண எல்லாமே விசிபிள் லைன்ல டிரா பண்ணியிருக்கோம். பட் இந்த டிராயிங்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சென்டர் லைனுக்கு மேல உள்ள பார்ட் வந்து கட் செக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஹேட்ச் லைனா இருக்கும். ஷாஃப்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. தென் இந்த பார்ட்டுடைய கீழே உள்ள போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிடன் லைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம இப்போ இங்க சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த சென்டர் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த லைன் எல்லாமே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு எக்ஸ்டெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணி எந்த லைன்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த லைன் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த லைன்லாம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டிரா பண்ண மாதிரியே சைடு வியூ அண்ட் டாப் வியூ நீங்கள் டிரா பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.